வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்கறோம்னா, ஒரு டிரைவர் வந்து கீ விழுந்தா எப்படி அத யூஸ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்கலாம். கீய வந்து அப்செட் பண்ற வரைக்கும், அத கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் எப்படி நம்ம அத யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து டிரைவர் ஆப் எடுத்துப்போம். இது நம்ம டிரைவர் ஆப். சரிங்களா? இதுல வந்து ஃப்ரண்ட் பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆன் டியூட்டி, ஆஃப் டியூட்டி வச்சுக்கலாம். சரிங்களா? ஆன் டியூட்டி, ஆஃப் டியூட்டி வச்சுக்கலாம். இதுல ஆன் டியூட்டி, இது ஆஃப் டியூட்டி. சரிங்களா? ஆன் டியூட்டில இது புக்கிங் வந்தா எப்படி நம்ம அதை யூஸ் பண்றது? இப்ப வந்து நம்ம ஒரு புக்கிங் போடுறோம். இது வந்து புக்கிங் போடும்போது அந்த புக்கிங் வந்து எப்படி விழுகுது அப்படிங்கிறத பத்தி இதுல நம்ம பார்ப்போம். இதுதான் கஸ்டமர் ஆப். கஸ்டமர் ஆப்ல வந்து எப்படி ஒரு புக்கிங் போடுறாங்க. ஒரு புக்கிங் போடுறாங்க கஸ்டமர் ஆப்ல இருந்து. நம்ம கஸ்டமர் ஆப்ல வந்து என்ன வண்டி வேணுமோ அந்த வண்டி இதுல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து கீழே வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுல போட்டுருக்கேன். செடான் மட்டும் போட்டுருக்கேன். இதுல வந்து மினி செடான் எல்லா வண்டிகளும் வந்து இதுல வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு டிரைவருக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி இது காமிக்கிறதுக்காக இருக்கு. இது கஸ்டமருக்கு இருக்கு. அதனால இப்போ ஒரு செடான் வந்து நம்ம புக் பண்ணோம். புக்கிங் வந்து இந்த மாதிரி தான் வரும்போது நம்ம அப்செட் பண்ணி கிட்டத்தட்ட நீங்கள இருக்கிற அப்செட் பண்ணி இதை நம்ம அப்செட் பண்ணி வேண்டாம்னா இதை டிக்ளேர் பண்ணி இல்லை அது வந்து முடிச்சுட்டு அதுவா முடிஞ்சு அதுவா போயிடும். இப்போ நம்ம வந்து அப்செட் பண்ணுறோம். ஒரு புக்கிங் அப்செட் பண்ணும்போது கஸ்டமருக்கு குவிக் ரிப்போஸ்ட் அப்செட் மெசேஜ் போகும். ப்ளஸ் வந்து உங்கள் வண்டி நம்பரு உங்கள் என்ன என்ன எங்கே இருக்கீங்க எல்லாமே ஓடிபி வந்து எல்லாமே இந்த ஓடிபி தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே போகும். அப்போ இது வந்து ஒரு இங்கே அரைவல் இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரைவல் இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? அரைவல் கொடுத்துக்கணும். கரெக்டாக நீங்கள் பிக்கப் டயத்தை பாருங்கள். பிக்கப் டயத்தில் இருந்து நீங்கள் அரைவல் கொடுத்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே வந்து பிக்கப் லொக்கேஷனு ட்ராப் லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்ப்போம். எல்லாமே வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து அரைவலுக்கு போறதுக்கு முன்னாடி இதான் அவங்க அரைவல் லொக்கேஷன் வந்து இதுதான். கஸ்டமருடைய லொக்கேஷன் வந்து இதுதான் நம்ம போடணும். கஸ்டமர் லொக்கேஷன். சரிங்களா? கஸ்டமர் லொக்கேஷன் இதுதான் போடணும். பக்கத்துலேயே இருக்கு. வண்டிங்க இருக்கு. கஸ்டமர் பிக்கப் போட்டது அங்கே போட்டுருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து இந்த ஆப்ஷன் மேப் வாட்ஸ்அப் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நேம் கோயிங் மாதிரி தான். டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு உங்களுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டார்ட் ட்ரிப், அதாவது இப்போ ட்ரிப் வேண்டாம் அப்படின்னா ஏதோ எமர்ஜென்சினா ட்ரிப்பு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான கேன்சலும் நீங்கள் போடுறீங்க? ஓவர் ட்ரிங்க்ஸு, யூசர் நாட் ரிசீவ் கால், அதாவது கஸ்டமர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, யூசர் வந்து கஸ்டமர் வந்து கால் எடுக்கலை, அதிகமான கஸ்டமர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி அதிகமான லக்கேஜ் இருக்கு, அந்த மாதிரி கஸ்டமரே வரல, ரொம்ப லேட் பண்றாங்க அப்படின்றது கொடுக்கலாம். அதுக்கு கஸ்டமர் வந்து என்ன ரீசன்காண்டி கேன்சல் என்ன நீங்க ரீசன்காண்டி கேன்சல் பண்ண போறீங்க அப்படிங்கிறது கேள்வி கொடுத்து இந்த கேன்சல் பட்டன் நம்பினீங்கன்னா கேன்சல் ஆகும். இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணல. இப்போ வந்து நம்ம ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கஸ்டமருடைய பேரு, வெயிட்டிங், அதாவது இப்போ நீங்க வந்து வந்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேல போச்சுன்னா வெயிட்டிங் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வெயிட்டிங் சார்ஜ் கஸ்டமருக்கு வந்துடும். நீங்க வெயிட் பண்றோமே அப்படிங்கிற பத்தி நீங்க பிரச்சனை பட வேண்டாம். இதுல வந்து பார்த்தீங்களா கஸ்டமருடைய வெயிட்டிங் இது எல்லாமே வந்துடும். டிரைவர் இஸ் அரைவல் ஆஃப்டர் 2 மினிட்ஸ். ஒவ்வொரு பிக்கிங்க்கு ஒவ்வொரு மாதிரி வரும். 2 மினிட்ஸ் வரும், 5 மினிட்ஸ் வரும். 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம், 5 மினிட்ஸ் அதுக்கு மேலே வராது. எவ்வளோ சார்ஜ் வரணும் அதிலே போட்டுருக்கோம். 5 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிற சார்ஜ் அதிலே போட்டுருக்கோம்.
வந்து அடிஷ்னல் வெயிட்டிங் டைம். நீங்க அதுக்காண்டி வெயிட் பண்றோமே அப்படின்றது வருத்தப்பட வேண்டாம். புக்கிங் கேன்சல் ஆகாம இருந்தா பிரச்சனை இல்லை. சரிங்களா? வெயிட்டிங் ஃபார் கஸ்டமர். அவங்களுக்கும் வந்துரும். வெயிட்டிங் டைம் வந்து 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துரும் உங்களுக்கு. வெயிட்டிங் டைம் 2 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டிங் சார்ஜ் முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பில் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமருக்கு மெசேஜ் போடணும் அப்படின்னா இதுல மெசேஜ் போடலாம். ஹாய் சார். ஐ எம் அரைவல். மெசேஜ் போட்டீங்கன்னா கஸ்டமருக்கு மெசேஜ் வந்துடும். பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும் கஸ்டமர் மெசேஜ் நான் வந்துச்சு, மேலே வந்துருச்சா, மேலே வந்துருக்கு. கஸ்டமரும் மெசேஜ் போடலாம். வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ். உங்களுக்கு மெசேஜ் வரும், மேலேயும் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ண போறீங்கன்னா இந்த பட்டன். கஸ்டமருக்கு கால் பண்ண போறீங்கன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணி லொக்கேஷன் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். கஸ்டமருக்கு கால் பண்ண போறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதுமாதிரி டிரைவரும் கஸ்டமரும் உங்களுக்கு கால் பண்ணுறது அந்த நம்பர் எப்படி கால் பண்ணணும் நீங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். இதுதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் ஓடிபி எங்க இருக்கு, கஸ்டமர் போய் தேடிக்கிட்டாங்கன்னா கஸ்டமர்ட்டே நீங்க சொல்லலாம் எங்க இருக்கு ஓடிபின்னா அந்த இடத்துல இருக்கு. மேல வந்து கார்னர்ல பாத்தீங்கன்னா ஓடிபி இருக்கு, ஓடிபி சொல்லுங்க. சரி, வேற கஸ்டமர் உங்களுக்கு லொகேஷன் போட்டு வேற பிக்கப் பிக்கப் பண்ணணும்னா நீங்க அது போட்டீங்கன்னா 6207 போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ரன் ஆகும். கஸ்டமரோட டிராப் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க ரீச்சிங் டெஸ்டினேஷன் 20 மினிட்ஸ் ரீச் பண்ணலாம். 20 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுடைய வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமேட்டு நீங்க வெயிட் பண்ணாங்க அப்படின்னா 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்து கால்குலேஷன் ஆகும். நீங்க எதுவும் வெயிட் பண்றோம், ஒரு இடத்துல வெயிட் பண்றோம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இது பண்ண வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பிக்கப் பண்ணியாச்சு, டிராப் பண்ண போறோம் அப்படின்னா டிராப் லொகேஷன் எந்த லொகேஷன் இதுலேயே பார்த்துக்கலாம். இப்போ டைரக்ஷன் போட்டோம்னா அப்போ டிராப் லொகேஷனும் காட்டிடும். அப்போ 24 மினிட்ஸ் 12 கிலோமீட்டர்ஸ் அதுலேயே வந்துடும். டைரக்ஷன் போட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடும். இந்த லொகேஷன் போனீங்கன்னா கண்டினியூ ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா போயிடும். அவ்வளோதான் சார். Head northeast. லொகேஷன் ரீச் ஆன பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்னா க்ளோஸ் கொடுக்க போறோம். இப்போ வந்து எண்ட் ட்ரிப் கொடுத்தீங்கன்னா சேம் அந்த கஸ்டமருக்கும் பில் போயிடும், உங்களுக்கும் பில் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கஸ்டமர் வந்து ஆப்ஷன் வந்து கேஸ் எடுக்கலாம், பிளஸ் இல்லாட்டா வந்து ஜிபே வேலெட் இந்த மாதிரி எடுக்கும். இந்த மாதிரி இதில் வரும், ஃபீச்சர் வரும் கையில். ஓகேங்களா? 1 செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ பேமெண்ட் வந்து ரிசீவ். இப்போ வந்து உங்களுக்கு பேஸ் வேறு 125, வெயிட்டிங் சார்ஜஸ் வந்து 32, சார்ஜஸ் 32, வெயிட்டிங் சார்ஜ் வந்து 30. இப்போ எல்லாமே டோட்டல் வந்து கால்குலேஷன் டாக்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஃபிக்ஸடாக 10 ரூபா. இந்த மாதிரி 10 ரூபா வந்துடும் டோட்டல் ஃபேர். இது மொத்தமாக கால்குலேஷன் ஆகி வந்துடும். இதுதான் பில்லு. க்ளோஸ் பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகி வாங்கிட்டு இருந்தால் அடுத்து உங்களுக்கு வந்து
கஸ்டமருக்கு அதே மாதிரி பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு எவ்வளோ ஸ்டார் ரேட்டு, கஸ்டமருக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டு தெரியுமோ கொடுத்துக்கலாம். கஸ்டமர் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டு கொடுக்கணுமோ கஸ்டமரும் உங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிக்கப்பு அண்ட் ட்ராப்பு, பிக்கப் பண்ணுறது, அரைவல் பண்ணுறது எல்லாமே இதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி லாஸ்ட் வந்துடும், பேஜ் வரும். அடுத்து வந்து நீங்கள் வந்து அடுத்து உங்களுடைய ட்ரிப்புக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இதில் வந்து ஒன்லி வந்து லோக்கல் அண்டு ரெண்டல் மட்டும் தான், ஹவர்லி பேக்கேஜ் மட்டும் தான் இருக்குது. ஃபியூச்சரில் இன்னொரு 10 நாள் கழிச்சு 1 வே ட்ரிப்பு 2 வே ட்ரிப்பு ஆட் ஆகும். இது கம்பல்சரி ஃபேர், ஃபிக்ஸட் ஃபேர் வந்து ஆட் ஆகும். அது வந்து இப்போவே சொல்லிடுறேன், இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். டிரைவருக்கு உண்டானது